வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வென் டயக்ராமில் டைப் 1 பார்க்க போகிறோம். சரி, டைப் 1 பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் ஒன்லி தமிழ்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் மட்டும் பேசுகிறது யாருன்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க, தமிழ் பேசுகிறவங்க யாரெலாம் இருக்காங்கன்னா 8 4 1 3. இங்கிலீஷ் பேசுகிறவங்க யாருன்னா 6 4 1 2. அண்ட் ஹிந்தி பேசுகிறவங்க 3 1 2 5. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் ஒன்லி தமிழ். இங்கே தமிழ் மட்டும் பேசுகிறவங்க பாருங்கள். தமிழ் யாரெல்லாம் பேசுவாங்கன்னா 8 4 1 3. பட் இந்த 4 என்ன பண்ணுறாருன்னா இங்கிலீஷும் சேர்ந்து பேசுவார். 1 என்ன பண்ணுறாருன்னா தமிழ் பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார் அண்ட் ஹிந்தி பேசுவார். 3 என்ன பண்ணுறாருன்னா தமிழும் பேசுகிறாரு, ஹிந்தியும் பேசுகிறார். நமக்கு என்ன கேட்டாங்க? ஒன்லி தமிழ், தமிழ் மட்டும் பேசுகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 8. ஸோ நமக்கான ஆன்சர் 8. ஏன்னா அவர் மட்டும்தான் தமிழ் மட்டும்தான் பேசுவார். செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் நெய்தர் தமிழ் நார் ஹிந்தி. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நெய்தர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு தமிழும் வரக்கூடாது, ஹிந்தியும் வரக்கூடாது. இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்கள பற்றி தான் அப்படி கேட்குறாங்க. நெய்தர் நார்னால் தமிழும் இல்லை ஹிந்தியும் இல்லை. அப்போ யார்? இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்கள கேட்குறாங்க. இங்கிலீஷ் மட்டும் யார் பேசுகிறாங்க? 6. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பட் நாட் ஹிந்தின்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன் உங்களுக்கு தமிழும் பேசணும் ப்ளஸ் இங்கிலீஷும் பேசணும். பட் என்ன பேசக்கூடாதுங்க? ஹிந்தி பேசக்கூடாது. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேசுகிற ரெண்டுமே சேர்ந்து பேசுகிறவங்க யாருன்னா 4 and 1. பட் 1 என்ன பண்ணுறாருனா ஹிந்தியும் சேர்ந்து பேசுகிறாரு. அப்போ அவரும் இருக்கக்கூடாது. எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தானே தெரியணும். யாருன்னு கேட்டிங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. யார் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் பேசுகிறாங்க ப்ளஸ் ஹிந்தியும் பேசுகிறாங்க. அப்படி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் பேச வேணான்னு நீங்கள் சொல்லலை, இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசுகிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே சேர்ந்து பேசுகிறவங்க யாருன்னா 1 இருக்காங்க, 2 இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்போது 1 and 2 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குங்க? 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்போது ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கே என்னென்னா அவர் இங்கிலீஷும் பேசணும் ஹிந்தியும் பேசணும். பட் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழ் கண்டிப்பாக பேசக்கூடாது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். 1 and 2. பட் என்னவா இருக்கக்கூடாதுங்க? தமிழ் அதில் இருக்கக்கூடாது. அப்போது இவர் வரமாட்டார். இப்போ யாரெல்லாம் இருப்பாங்க? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசுகிறவங்க 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் அட்லீஸ்ட் 1 லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு லாங்குவேஜாவது பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், தமிழ் பேசுகிறவங்க ஒரு லாங்குவேஜாவது பேசுகிறாங்க இல்லையா? இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்களும் ஒரு லாங்குவேஜ், ஹிந்தி மட்டும் பேசுகிறவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அப்போ எல்லா லாங்குவேஜும் பேசுகிறவங்க அட்லீஸ்ட் 1 அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான். அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜாவது பேசுகிறவங்கன்னா இவங்க எல்லாருமே தான் வருவாங்க. அப்போ ஆட் பண்ணிக்கலாங்களா? ஆட் பண்ணிங்கன்னா 10 2 அப்படிங்கிறது 8 2ங்கிறது 10, தென் 20 29. ஸோ டோட்டல் 29 மெம்பர்ஸுமே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 லாங்குவேஜாவது பேசுகிறவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா அட்லீஸ்ட் 2ன்னு கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் 2னா குறைஞ்சது 2வது பேசணும், மேக்ஸிமம் 3 கூட பேசலாம். அப்போ குறைஞ்சது 2வது பேசுகிறவங்க பாருங்கள். இப்போ இந்த 8 6 5லாம் பார்த்திங்கன்னா ஒரே லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுவாங்க. மற்ற எல்லாருமே பாருங்கள் அட்லீஸ்ட் இவங்க 2 லாங்குவேஜ், இவங்களும் 2 தான், இவங்களும் 2 தான், இவர் 3 லாங்குவேஜுமே பேசுவாங்க. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்க? 5 9 10. அப்போது குறைஞ்சபட்சம் 2 லாங்குவேஜாவது பேசுகிறவங்க 10 பேர் இருக்காங்க அந்த டீமில். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். இஃப் த சர்வே இஸ் கண்டக்டட் அமாங் 50%, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் நன் ஆஃப் த 3 லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 50 பேர்த்துக்கிட்ட ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 3 லாங்குவேஜுமே பேசாதவங்க எவ்வளோ பேராக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள். ஸோ டோட்டலாக 50 மெம்பர்ஸ்ட்டு சர்வே பண்ணாங்க.
அந்த 50 மெம்பர்ஸில் இந்த 3 லாங்குவேஜ் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ the number of person who speaks none of those 3 language. இந்த மூணுமே பேசாதவங்க யாராக இருப்பாங்கன்னா, இந்த யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த 3 லாங்குவேஜில் ஒன்றாவது பேசக்கூடியவங்க தான். இது இல்லாமல் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 29 மெம்பர்ஸ் இந்த 3 லாங்குவேஜில் 1 2 3 கண்டிப்பாக பேசக்கூடியவங்க தான். அப்போ அது இல்லாமல் அப்படின்னா இந்த 29ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 29 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 21ன்னு கிடைக்கும். 50 மெம்பர்ஸில் 29 மெம்பர்ஸ் இந்த லாங்குவேஜெல்லாம் பேசக்கூடியவங்க தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா 21. அந்த 21 வந்து இந்த 3 லாங்குவேஜ் பேசாத ஆளுங்களாக இருப்பாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.